வாழ்கிறதுக்கு முக்கியமானது 2. ஒன்று சாப்பாடு, நிம்மதியான தூக்கம். நல்ல உடல் உழைப்பு செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல பசிக்கும், நல்ல நிம்மதியாக ஒரு தூக்கம் வரும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் எதெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்ன தவறுகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் நமக்கே தெரியாமல், அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பண்ணுற தவறுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிறத பாருங்கள். உடல் எடை அதிகமாகும், மலச்சிக்கல், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதயத்தில் அடைப்பு, நியூட்ரிஷன் வேல்யூ கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வரிசையாக என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்கிறது. நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறோம். இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க. ஒரு வேளை சாப்பாட்டில் அதிக காரமாக இருக்குது, இல்லை உப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது தண்ணி குடிக்கணும் போல் தோணுது அப்படின்னா ஒரு சிப் குடிங்க, நிறைய குடிக்காதீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தயவு செஞ்சு சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணியை உடனே குடிக்காதீங்க. நம்மளில் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அதுக்கப்புறம்னா மறந்துடுவோம், இப்போ உடனே குடித்தாதான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம், அதனால் இப்போ இமீடியட்டாக குடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டேஷனில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா தண்ணி குடிக்கிறோம். அது என்ன நடக்குதுங்கிற ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைஜஷன் ஆகாது. ஏன் டைஜஷன் ஆகாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட பாடியில் டெம்பரேச்சர், நம்மளுடைய சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ரேஸ் ஆகும். அந்த ரேஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு டைஜஷன் சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆயிடுது. நம்ம குளிர் குறைக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால் அந்த ஃபுட்டானது டைஜஷன் ஆக முடியல. ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப லேட் ஆகும். உடல் வெப்பநிலை குறைஞ்சி செரிமான திறனை குறைக்குது. அதனால தான் தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். தீ பிடிச்சி எரியும் போது தண்ணி கொண்டு அணைக்கும் போது என்ன நடக்குது, புகை தான் வருது. அந்த புகைங்கிறது கேஸ் தானே, அதே தான் நம்ம உடம்புலையும் ஏற்படுதுங்க. உடல் வெப்பநிலையை அதிகமாக இருக்கும்போது நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் ஏற்படும். செரிமான தன்மையை குறைக்குது. தண்ணி நிறைய குடிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு மந்தமாக இருக்கிறது, அப்புறம் நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகும், உடல் எடை அதிகரிக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறாங்க, பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் தான் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எது சாப்பிட்டாலும் உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. 1/2 hour கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிட்றது. பொதுவாக நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. சில பேர் ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே. அதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னும் சில பேருக்கு ஒரு குழப்பமே இருக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே பழம் சாப்பிட்றது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே அது நல்லது இல்லைங்க. சாப்பாடு டைஜஷன் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதே ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் டைஜஷன் ஆயிரும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பின்னாடி வருகிற வண்டி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஓவர்டேக் பண்ணவே விடுறதில்ல. அது மாதிரி தாங்க, நம்ம சாப்பிட்றது ஃபஸ்ட்டு மீல்ஸ் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். அப்போது இந்த மீல்ஸ் 4 மணி நேரம் எடுக்கும்போது ஃப்ரூட்ஸோட டைஜஷன் லெவலை வயிற்றுலேயே தங்க வைக்கிது. அதனால் ஃப்ரூட்ஸ் டைஜஷன் ஆக முடியாமல் மீல்ஸ் தடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃப்ரூட்ஸ் சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். ஆனால் இங்கே நடுவில் மீல்ஸ் இருக்கிறதுனால அதால் டைஜஷன் ஆகிறதுக்கு உண்டான அதோடைய வலுவை இழக்குது. அப்போது என்ன ஆகுது, நம்மளோட குடல் ரொம்ப பலவீனமாகும். ஸோ ரொம்ப கடினமான வேலை கொடுக்குறோம் நம்ம குடலுக்கு. அதனால தான் மீல்ஸ் சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு ஃப்ரூட்ஸ் உடனே சாப்பிடாதீங்க. இனிமேல் சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரூட்ஸ் மீல்ஸை தாண்டி குடலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, அதால் முடியலை. அதனால் ஏற்படுறது என்னது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாப்பிட்ட உடனே படுக்கிறது. இதுவும் ரொம்ப தப்புங்க. சாப்பிட்ட உடனே படுக்கவே கூடாது. எப்போ நமக்கு தூக்கம் வரும்னா, நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே உடம்பு சோர்வாகி படுக்க தான் தோணும். பொதுவாகவே சொல்லுவாங்க,
வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இதுலேயுமே சில பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதுவும் பசியோடு வரும்போது கொஞ்சம் நிறையவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவோம். அப்படி இல்லை இந்த நான்வெஜ் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருவோம். ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சோர்வாகுது. சோர்வாகும்போது நம்மளுக்கு உடனே படுக்கணும்னு தான் தோணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறத இனிமேல் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது இல்லைங்க. அதனால் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே படுக்கிறதுனால தொப்பை, ஜீரணம், டயபிட்டிஸ் வர்றதுக்கு ஒரு அதிகமான ரிஸ்க் இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கிறதுனால என்ன ஆகுது, டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகுது. அதே நம்ம உட்காந்துருக்கும்போது சீக்கிரமாக டைஜஷன் ஆகுது. 2017 ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உட்காரதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. சாப்பிட்டுட்டு உட்காரதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது பிளட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தூங்கவே செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சாப்பிட முடிச்சோன்னே டீ, காஃபி, மில்க் எதுவுமே குடிக்கக்கூடாது. அதுவும் நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அஃபெக்ட் பண்ணும். சாப்பிட்டு முடித்த உடனே இந்த மாதிரி டீ குடிக்கிறதுனால நமக்கு சோர்வு, பலவீனம், வெளேரிய தோல், ஹெச்பி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. காஃபி, டீ குடிக்கிறத தவிர்த்துருங்க. இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவாய்ட் பண்ணுங்கள் டீ, காஃபியை. இப்போது நீங்கள் டீ குடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் 1 ஹவர் கழித்து தான் டீ, காஃபி குடிக்கணும். ஸோ நம்ம டைஜஷன் ப்ராசஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். 1 ஹவர் கழித்து சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து தான் டீ, காஃபி எதுனாலும் குடிக்கணும். 3ஆவதாக பார்க்க போகிறது, சாப்பிட்டு முடித்த உடனே இமீடியட்டாக போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் உடனே போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் இம்மீடியட்டாக போய் நம்ம வந்து உடம்பை வந்து குறைக்கணும், அதனால் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம்னு நினச்சி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சாப்பிட்ட உடனே ஹெவியாக எதுவுமே லிஃப்ட்டே பண்ணக்கூடாது. சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் சதை பிடிப்பு, வயிற்றில் வந்து குத்த ஆரம்பிக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு மைல்டாக ஒரு வாக் வேணால் போகலாம். ஆனால் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணுன்னா 1 ஹவர் கழித்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். உடல் நலத்துக்கு ஆரோக்கியமே கிடையாது, கேடு தான்ங்கிறத போட்டிருந்தாலும் நிறைய பேர் இதை விடத்துக்கு மனசு இல்லாமல் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு உடனே சிகரெட் பிடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிகரெட் குடிக்கிறதுனால அது 10 சிகரெட் குடித்ததுக்கு சமம். நம்ம உடலை வந்து அதாவது ரொம்ப வந்து பாதிக்குது. இதுவுமே அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், டைஜஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது என்ன ஆகுதுன்னா குடல் புண்ணு, அல்சர் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே போய் உடனே சிகரெட்டை வந்து பற்ற வைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சாவது பண்ணுங்கள். தயவு செஞ்சு இம்மீடியட்டாக போய் சிகரெட்டை குடிக்காதீங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது, சாப்பிட்ட உடனே போய் குளிக்கிறது. நம்மள நிறைய பேர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் குளிக்கிறது, அதே மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு உடனே போய் குளிக்கிறது. ரெண்டுமே தப்பு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது செரிமானத்துக்கு உதவுற வயிறு, குடலில் நோக்கி தான் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால தான் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வயிற்றுலேயே நின்றும். டைஜஷனை வந்து கடினமாக்குது. டைஜஷன் கடினமாகும்போது நம்மளுக்கு குடல் வந்து என்ன ஆகுது, வீக் ஆக ஆரம்பிச்சிடும். குடலுக்கு வந்து வேலை பளுவை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அதனால் சாப்பிட்டு முடித்த உடனே போய் குளிக்கக்கூடாது. ரீகேப் பார்த்தரலாம். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, காஃபி, டீ குடிக்கக்கூடாது, இமீடியட்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி குளிக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.